சபானா, உங்க டிஷ்ஷோட பேர் என்ன? சார் இது கொங்கநாடு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம். எப்படி இந்த அரிசி பருப்பு சாதத்தை செஞ்சீங்க சொல்லுங்க. செஃப் ஜீரா, மிளகு அண்ட் ட்ரை ரெட் சில்லி இது மூணுமே மிக்சியில் கிரைண்ட் பண்ணி பவுடர் ஆக்குனேன். இதுக்கப்புறம் அரிசி பருப்பு சோக் பண்ணி வச்சிருந்து. என்ன பருப்பு போட்டீங்க? துவரம் பருப்பும் அரிசியும். ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி மேக் ஓவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வீடியோ ஸ்டார்டிங் பார்த்தோன்னே உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம குக்கு வித் கோமாளியில் சபானா அவங்க செஞ்ச கொங்கு நாடு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் தான் செய்ய போகிறோம். கொஞ்சம் நம்ம மாற்றி நம்ம ஸ்டைலில் செஞ்சுருக்கோம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஈஸியாக குக்கர்லேயே சிம்பிளாக செஞ்சு முடிச்சாச்சு. வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். குக்கரை அடுப்பில் வச்சுட்டோம். அதில் கடலெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு 100 ml அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கோம். இது கூட பார்த்திங்க அப்படின்னா கடுகு உளுந்து சேர்த்து தாளிச்சுக்க போகிறோம். கூடவே காரத்துக்காக 3 வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கிறோம். அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து இது எல்லாத்தையும் இப்போ நல்லா பொரிய விட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற அரிசி பருப்பு சாதம் கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தோல் உரிச்சு வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம போட்டிருக்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்குனா போதும். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து விட்டுக்கலாம். வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் 2 பழுத்த தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இப்போ சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். இந்த ரெசிபிக்குமே தக்காளி சேர்த்ததுமே கொஞ்சமாவது உப்பு போட்டு வதக்கி பாருங்களேன். தக்காளி நல்லா வதங்கிடும். அந்த ரெசிபியும் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்தாச்சு. இது கூட வீட்டிலேயே அரைச்ச சாம்பார் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். ஆல்ரெடி பச்சை மிளகா வரமிளகாலாம் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால நீங்கள் சாம்பார் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குறைச்சே சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி செஞ்சது பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரசாரமாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி இருந்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும். அதுக்காக தான் இந்த அளவுக்கு நாங்கள் காரம் சேர்த்துருக்கோம். இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோம். 1 டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கோம். அதனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா 2 பங்கு அளவுக்கு நம்ம தண்ணி இப்போ சேர்க்க போகிறோம். டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த அரிசியும் பருப்பும் 2.5 டம்ளர் அளவுக்கு இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். 1க்கு 2 பங்கு அந்த கணக்கில் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு தண்ணி நல்லா சூடேறி வரட்டும். அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே, அதாவது இந்த ரெசிபி செய்ய போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசியும் 1 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பும் எடுத்து அதை நல்லா தண்ணியில் ஊற வச்சுருந்தோம். அந்த வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த தண்ணியில் சேர்த்துக்க போகிறோம். அரிசி பருப்பெல்லாம் சேர்த்த பிறகு லைட்டாக ஒரு கிளறு மட்டும் கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு விசில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக 2 விசில் மட்டும் எடுத்தாலே போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே அரிசி பருப்பெல்லாம் 1/2 ஹவருக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுட்டோம். ஸோ 2 விசில் தான் விட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு அரிசி பருப்பு சாதம் ரெடியாகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே வாசனை சூப்பராக இருக்குது. குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணோன்னேவும் இதில் டேஸ்ட்டுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1 ஸ்பூன் மிளகு, ஜீரகம், அப்புறம் 4 பல் பூண்டு, கொஞ்சமாக தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்க அந்த துருவலை சேர்த்துக்க போகிறோம். இதை நம்ம லாஸ்ட்டாக சேர்த்து கலந்து விடும்போது இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நார்மலாக எல்லாருமே இதோட ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இந்த துருவல் நீங்கள் அரைச்சி சேர்த்து கலந்து பாருங்களேன். டேஸ்ட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இதுதான் ஒரிஜினல் கொங்கு நாடு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம். இந்த மாதிரி சேர்த்து செய்கிறது தான். லாஸ்ட்டாக இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் விட்டுட்டு கலந்து விட்டு நம்ம சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக அருமையாக காரசாரமாக அப்படியே பார்த்தோன்னே நமக்கு நாக்கில் எச்சில் ஊறும். அந்த அளவுக்கு அரிசி பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கெலாம் ஈஸியாக செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு அல்டிமேட்டான ரெசிபி அப்படின்னே சொல்லலாம். நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் ஜோஸ் ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய் பாய்.